ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இப்போ மாமரம் பார்த்தாலே தெரியும். நான் இன்னைக்கு உங்களுக்கு மாங்கா பிக்கிள் நான் எப்படி செய்றேன்னு சொல்லப் போறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு மேங்கோ ஊறுகாய் சொல்லி தரப் போறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மேங்கோ நாங்கள் மரத்துலேருந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறத பார்க்கலாம். இந்த மேங்கோ பீசஸை சால்ட் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ ஆயில் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சலி ஆயிலு, அப்புறமா கடுகு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் இது வெந்தயத்தை ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி, அப்புறம் சோம்பு, இது பெப்பர் அண்ட் ஜீரா, அப்புறம் சில்லி பவுடர். இப்போ அந்த இது சால்ட்டு. இப்போ ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ். அப்புறம் சோம்பு இது ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. இது வெந்தய பவுடர். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது பெப்பர் ஜீரா பவுடர். இது எனக்கு விருப்பம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் சில்லி பவுடர். இது நாங்களே அரைச்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் நான் எப்படி சில்லி பவுடர், தனியா பவுடர் அரைச்சிருக்கேன்னு. யூஸ்வலாக இந்த சம்மர் சீசனில் தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பெருங்காய பவுடர், அப்புறம் தேவைப்படுற சால்ட். ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா இது ஆல்ரெடி ஊறியிருக்கு. சால்ட் ஊறியிருக்கு. இதில் ஒரு நாள் முன்னாடியே நான் ஊற வச்சு ஆற வச்சுருக்கேன் நான், வெயிலில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் எல்லா இடத்துலையும் மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும் நம்ம. ஏன்னா இவ்வளோ கம்மி ஆயிலில் ஆகாது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றி யூஸ்வலாக முழுகிற மாதிரி போடணும். நான் இப்போ ஃபுல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாட்டிலில் ஷிஃப்ட் பண்ணுறப்போ நான் ஆயில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றி இது பண்ணிப்பேன். இது நல்லா ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது ஒரு 2-3 நாள் இந்த மசாலாலாம் உள்ளே ஊறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதக்கணக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.